இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அகஸ்வேரு ராஜாவின் கட்டளையின்படி, நியமத்தின்படி அநேக பெண்கள் சூசான் அரண்மனையிலே கூட்டப்படுகிறார்கள். அதில் ஒருவளாய் கொண்டு வரப்பட்டவள் தான் எஸ்தர். இந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயை கிடைத்தது. ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்ததினால் ராஜா அவளுக்கு செய்தவைகள் தான் இந்த 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவள் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவளுக்கு கட்டளையிடுகிறான். ஏன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை கட்டளையிடுகிறான் என்றால், இனி முதல் அவள் அந்த ராஜாவுக்கு சொந்தமானவளாய் காணப்பட போகிறாள். அது மாத்திரமல்ல, ராஜாவோடு கூட இருக்க போகிறாள். எனவே அந்த ராஜா முதல்ல என்ன செய்கிறார் என்றால், தம்மோடு கூட இருக்க, தமக்குரியவளாய் காணப்பட, அவள் எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகளை அந்த ராஜா கொடுக்கிறார் அல்லது கட்டளையிடுகிறார். நமக்கு ஒரு பரலோக ராஜா இருக்கிறார். நம்மை கிருபையாய் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவருடையவர்களாய் மாற்றவும், அவரோடு கூட இருக்கவும் என்ன செய்கிறார் என்றால், நம்மை சுத்திகரிக்க அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் எதினால் பெற்றோம் தெரியுமா? அவருடைய கண்களிலே நமக்கு கிடைத்த தயவினாலே. நாளுக்கு நாள் அவர் சுத்திகரித்து நம்மை தமக்கு உகந்தவர்களாய் மாற்றி தம்மோடு கூட நம்மை உட்கார வைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது. எனவேதான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்திருக்கிறார். யார் ஆபிரகாமின் சந்ததி? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் அப்படி மாற்றி இருக்கிறார். நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தேவன் சுத்திகரிக்க வேண்டிய நல்ல வார்த்தைகளை அனுதினமும் தந்து தமக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றி தம்மோடு கூட வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். இங்கே பாருங்கள், எஸ்தருக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவை கொடுக்கப்படுகிறது. அவளுக்கு தேவையான மற்றவைகளும், அவள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவளை பாதுகாக்க, பராமரிக்க தாதிமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சூசான் அரண்மனையிலே அவளுக்கென்று ஒரு சிறந்த இடம் நியமிக்கப்படுகிறது. இதெல்லாம் எதனால கிடைத்தது? ராஜா கண்ணில் கிடைச்ச தயவுனால. இன்று நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி பாருங்கள், பார்த்துவிட்டு சொல்லுங்கள், இது எல்லாமே அப்பா உங்க கண்ணில் கிடைச்ச தயவுனால் கிடைத்தது. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய தயை குறையவில்லை. அவர் தயை பெருத்த தேவன். இந்த நாள் உங்களுக்கு என்ன தேவை, உங்க வாழ்நாளுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் தந்து உங்களை போஷித்து பராமரித்து தம்முடையவர்களாய் நிறுத்தவும் தம்மோடு கூட உட்கார வைக்கவும் அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அவரை கொண்டாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையா எங்களை கொண்டு வந்து உங்க கண்களில் எங்களுக்கு வேண்டிய தயை கிடைக்க பண்ணினவரே, கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இதற்கு பாத்திரவான்கள் அல்ல, மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த தயையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.